ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி தூதுவளை கீரை நிறையவே வந்திருக்குங்க. தூதுவளையை வச்சு ஒரு சட்னி பண்ணிடலாம் பாருங்கள். இந்த கருவேப்பிலை மரத்துக்கு பக்கத்தில் ஏற்றி விட்டேன். கருவேப்பிலை மரத்துலேயே பிடிச்சிட்டு வளருது. நிறையவே வந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் பறிச்சிட்டு நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். இது கையில் கட் பண்ணுறது முள் குத்தம், கத்திரியில் தான் கட் பண்ணணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணுங்க. இதுக்கு பின்னாடி முள் இருக்கும். நான் எல்லா கீரையும் பறிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதாங்க, நான் எல்லாத்தையுமே பறிச்சிட்டேன். கொஞ்சம் இளமாக இருக்கிறதெல்லாம் விட்டுட்டேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் பக்கத்துலேயே கருவேப்பிலை மரத்துலேருந்து கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன் துவையலுக்கு. இந்த அளவுக்கு எடுத்துக்கினா போதும். தூதுவளையில் நிறையவே மருத்துவ குணம் இருக்குங்க. பாருங்கள், இதில் இந்த மாதிரி பூ இருக்குது பார்த்தீங்களா? பூ, காய், இலை எல்லாத்துலேயுமே மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. தூதுவளை இலை இப்படி தான் இருக்கும். ஒரு ப்ளஸ் மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்குங்க. பின்பக்கமாக முள் இருக்கும். கொஞ்சம் முத்தின இலையாக இருந்தால் முள் அதிகமாக இருக்கும். நான் இலையாக எடுத்திருக்கேன். இது ஒரு மாதம்தாங்க இருக்கும் வச்சு, கிளை வச்சு. ஒரு குச்சி வச்சாலுமே வந்துடும். அப்படியே ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன். நம்மளுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு ஒரு 4 கைப்பிடி அளவுக்கு கிடச்சிருக்கு. தாராளமாக ஒரு நேரத்துக்கு நம்மளுக்கு சட்னி செய்கிறதுக்கு சரியாக இருக்கும். இந்த கருவேப்பிலையும் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம். இந்த தூதுவளை பார்த்திங்கன்னா, ஆஸ்மா பேஷண்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடிக்கடிக்கு கஷாயம் வச்சு கொடுக்கலாம், துவையலாக கொடுக்கலாம், தோசை மாவில் அரைச்சி கொடுக்கலாங்க. ரொம்பவே சளிக்கு ரொம்ப உகர்ந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம். இது வீசிங் இருக்கிறவங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு குச்சி வச்சிங்கன்னா கூட வளர்ந்துடும். இதை வீட்டில் கண்டிப்பாக வளர்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை நம்மளுக்கு ஒரு கைப்பிடி அளவு கிடைக்கும். அவங்களுக்கு நம்மளுக்கு கஷாயம் வச்சு கொடுத்தோம்னா அவங்க ஆஸ்மாலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தூதுவளை செடி கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய செடிங்க. ஆனால் ஒரு ஓரமாக வச்சுருங்க. முள் இருக்கிறதுனால சின்ன குழந்தைங்க கையில் காலில் படாத அளவுக்கு ஒரு ஓரமான இடத்துல வச்சுருங்க. அதுதான் நம்மளுக்கு சேஃப்டி. பறிக்கும் போதும் நீங்கள் சிஸ்ஸர் வச்சு பறிங்க. எனக்கு அனுபவம் இருக்குதுன்றதுனால நான் கையிலையே பறிச்சிட்டேன். கையில் முள் குத்திரும். இது ஒரே செடியில் பாவக்காய் கொடியும் போகுது பாருங்கள். பாவக்காய் கொடியும் போகுது. ஒரு சைடு பரண்டையும் போகுது. இந்த 3 கொடியும் ஒன்று போல் கலந்து ஏறுது. அதனால் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. தூதுவளை கீரையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பழம் வருங்க. இந்த பழத்தை காய வச்சு நீங்கள் விதையாக போட்டிங்கன்னா திரும்பவும் அது வளரும். இந்த விதைக்கு எங்கெல்லாம் உழுதோ அந்த இடத்தெல்லாம் தூதுவளை கீரை வரும். இந்த மாதிரி விதைங்க கிடச்சாலும் நீங்கள் எடுத்துகிட்டு தொட்டியில் போட்டு வளர்க்கலாம். இல்லை குச்சி வச்சு இந்த மாதிரி குச்சை ஸ்டெம்ஸை சின்னதாக கனமான ஸ்டெம்ஸாக வச்சு குத்தி வச்சிங்கனாலும் உங்களுக்கு மழை நேரம் வச்சிங்கன்னா டக்குன்னு வந்துடும். இந்த கீரையில் சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்குங்க. ஆனால் நான் பார்த்து தான் எடுத்தேன். இருந்தாலும் இந்த அஸ்வினி பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது இலைக்கு பின்னாடி கூடு மாதிரி கட்டியிருக்கும். அது நம்மளுக்கு வயிற்றுக்குள்ளே போகக்கூடாது. அதுக்கு கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் உப்பு போட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு அதில் இந்த கீரையை ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஊற வச்சிடலாம். பூச்சி எதுனா இருந்தால் கூட நம்மளுக்கு எல்லாம் இதுவாகிடும். இன்னும் கூட தண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் தான் இருக்குது. அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இதுக்கு தேவையான ஐட்டம்லாம் பார்த்துடலாம். இப்போது அந்த தூதுவளை சட்னிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். நான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இது நல்லா இளமாக இருக்கும். இளமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா துவையலுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாம்பார் வெங்காயம் ஒரு 50 கிராம் அளவுக்கு உரித்து வச்சுருக்கேன். இந்த தூதுவளை கீரை துவையல்னு சொன்னோம்னா சாப்பிட மாட்டாங்க.
அந்த ஃப்ளேவரை மாற்றுறதுக்காக நான் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். புதினா இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட செய்யலாம். ஒரு 4 பச்சை மிளகா, டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கறதுக்கு ஒரு தக்காளி, பூண்டு ஒரு 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான ஐட்டம். இதுக்கு பருப்பு வந்து எந்த பருப்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரேஷன் துவரம்பருப்பு கழுவி காய வச்சு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி துவையலுக்கெல்லாம் வந்து நான் இது பயன்படுத்துவேன். அது வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவு நான் எடுத்துருக்கேங்க ரேஷன் துவரம்பருப்பு. ரேஷன் பருப்பை வச்சு துவையல் எப்படி அரைக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து ஒவ்வொன்றா வந்து போட்டுட்ருக்கேன். அதில் வந்து தூதுவளை சட்னிக்கு இந்த பருப்பு நான் பயன்படுத்துகிறேன். நீங்கள் தூதுவளை கீரை இல்லாமல் புதினா இல்லாமல் வெறும் கார சட்னி செய்கிறதா இருந்தால் கூட இந்த துவரம்பருப்பை வந்து நீங்கள் பயன்படுத்தலாங்க. சட்னிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரேஷன் துவரம்பருப்பை வந்து இப்படியும் வந்து துவையலுக்கும் பயன்படுத்தலாம், சட்னிக்கும் பயன்படுத்தலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம். கொஞ்சமாக வந்து புளி எடுத்திருக்கேன், அதை நான் காட்டலை. ஒரு கொட்டை அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். இப்போ இந்த பருப்பை எண்ணெயில் போட்டுருங்க. பருப்பு வந்து முதல்ல வந்து நீங்கள் வந்து நல்லா வெயில் அடிக்கும்போது நல்லா வந்து கழுவிட்டு வெயிலில் காய வச்சு லேசாக அந்த ப்ரௌன் ஆகாமல லைட்டாக வந்து ஒரு கடாயில் போட்டு வறுத்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா வண்டும் வைக்காது, சுத்தமாகவும் இருக்கும். நம்ம வந்து லெமன் சாதம், துவையல் எல்லாத்துக்குமே இந்த பருப்பு பயன்படுத்தலாங்க. தாளிக்கிற ஐட்டத்துக்கு நம்ம உளுந்து கடலைப்பருப்பு சேர்க்குற அதுக்கெலாம் வந்து இந்த பருப்பு பயன்படுத்தலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த தூதுவளை சட்னிக்கு கண்டிப்பாக வந்து இஞ்சி சேர்க்கணுங்க. இஞ்சி சேர்த்து செஞ்சால் தான் வந்து சளிக்கு வந்து இன்னும் பவர் ஜாஸ்தியாகவே இருக்கும். பூண்டு பல் வந்து தேவைப்பட்டால் போட்டுங்க, இல்லைன்னா போடணுன்னு அவசியம் இல்லை. நான் டேஸ்ட்டுக்காக போடுறேன். பருப்பு ஓரளவுக்கு ப்ரௌன் ஆயிடுச்சு. ஒவ்வொன்றா போட்டுடலாம். இதிலே பச்சை மிளகாவை லைட்டாக கிள்ளி போட்டுங்க. நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலையை போட்டுக்கலாம். சட்னி, துவையல் இந்த மாதிரி ஐட்டத்துக்கெலாம் நீங்கள் வந்து கருவேப்பிலை வந்து பறிக்கும்போது நீங்கள் இளம் கருவேப்பிலையே பறிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும், கசப்பு தன்மை அதிகமாக இருக்காது. இதில் சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் போட்டுடலாம், அதையும் சேர்த்து வதக்கிடலாம். மிளகு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்குங்க. சளிக்கு ரொம்பவே நல்லது. நம்ம சாப்பிட்ற உணவு மருந்தாகவும் இருக்கணும், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சமைக்கணும். புதினா போட்டுக்கலாம், நல்லா வதக்கிடலாம். ஐயோ, இப்போ இதுலேயே வந்து தக்காளி போட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி தான் நான் போடுறேன். தக்காளி சேர்த்து செய்யும்போது ருசி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் சளிக்காக வந்து துவையல் அரைக்கிற மாதிரின்னா தக்காளியும் தேங்காய் நான் ஒரு துண்டு சேர்ப்பேன். அப்புறமா தேங்காயையும் இங்கே வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு கொட்டை புளி இதையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா தூதுவளையை வந்து அலசி பிழிஞ்சு எடுத்துடலாம். நல்லா வந்து ஒரு 2 தண்ணியில் அலசி பிழிங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நல்ல மூலிகை செடிங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து குட்டி குட்டி பூச்சிகள் அதிகமாகவே இருக்கும். இந்த முருங்கைக்கீரையில் கூட பார்த்திங்கன்னா பாருங்கள், நிறைய வந்து பூச்சி இருக்கும். தண்ணி இல்லாமல் வலிச்சு எடுத்துங்க. எதெல்லாம் வந்து ரொம்ப சத்துக்கள் அதிகமாக இருக்கும் அதில் வந்து கண்டிப்பாக பூச்சி இருக்கும். அதனால் 2-3 தண்ணியில் அலசிக்கிங்க. நல்லா வதக்கி வச்சுங்க. இது புதினா வதங்குற டைம் தாங்க, ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக ஒரு கொத்தமல்லி புதினா எவ்வளோ வதக்குனா எவ்வளோ நேரம் ஆகும், அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே வதங்கிடும். நான் இந்த சட்னிக்கு இந்த அளவுக்கு தேங்காய் எடுக்கிறேங்க. 2 சில்லு எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து சளிக்காக இந்த துவையல் அரைக்கிற மாதிரி இருந்தால் தேங்காவையும் தக்காளியும் அவாய்ட் பண்ணிக்கோங்க.
தேங்காய் சேர்த்து புதினாவும் இந்த தூதுவளையும் சேர்த்து அரைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட் அமக்கலமாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லாவே வதங்கிடுச்சு. தக்காளியும் அந்த சூடு கடாயிலே அப்படியே இருக்கட்டும், அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஆறட்டும். இப்போ இந்த கடாயிலேருந்து எடுத்து ஒரு தட்டில் போட்டுடலாம், நல்லா ஆறட்டும். இப்போ அதே கடாயை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த தேங்காவை வந்து அதே கடாயில் போட்டுக்குங்க. தேங்காவை ஏன் நான் வதக்கி செய்கிறேன்னா, இது வந்து துவையல் மாதிரி கட்டியாக அரைச்சிடுவாங்க. சட்னி மீந்துச்சுன்னா நம்ம வந்து சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். ஆனால் தேங்காவை வதக்காமல் செஞ்சிங்கன்னா உடனே காலி பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற மாதிரின்னா லைட்டாக வந்து தேங்காவை வதக்கிங்க. ரொம்ப ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கினா போதும். இது தனியாக துருவணும், அதனால் நான் வந்து அதோட போடலை. அவ்வளோதாங்க, வதங்கிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் போதும். கேரளில் போட்டுக்கலாம். முதல்ல வந்து நல்லா துருவிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி துருவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டு அரைச்சோம்னா கரெக்டான பக்குவத்தில் வரும். இல்லைன்னா வந்து தேங்காவோடு சேர்த்து நீங்கள் போட்டு மொத்தமாக போட்டிங்கன்னா தேங்காய் வந்து உருண்டையாக அங்கங்கே நின்றோம். இப்போ நான் எல்லாத்தையுமே ஜாரில் போட்டாச்சு. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டுக்குங்க. இப்போ நல்லா வந்து இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, அரைச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி குறப்பான முறையில் அரைச்சிக்குங்க. நான் வந்து துவையில தான் வந்து இன்றைக்கி அரைச்சிருக்கிறேன். இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றி கரைச்சி தாளிச்சிங்கன்னா சட்னியாக இருக்கும். இது வந்து இன்றைக்கி ஃபுல்லாமே வச்சு யூஸ் பண்ணலாங்க, கெடவே கெடாது. சாயந்தரம் வரலாம் வச்சு நைட்டு வரலாம் வச்சு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, தூதுவளை சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. துவையல்னு சொல்லலாம், சட்னின்னு சொல்லலாம். ரொம்பவே டேஸ்ட்டு வந்து சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப அமக்கலமாக இருக்குது. இது வந்து சாதத்திலே கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வந்து வாரத்துக்கு ஒரு முறை இந்த ஸ்டைலில் நீங்கள் வந்து துவையல் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். தூதுவளை வந்து எப்படிப்பட்ட மார்ச்சலியும் வந்து போக்கிடுங்க. எவ்வளோ அப்படியே கத்தியில் அறுக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு சளி. அந்த அளவுக்கு கனத்த சளியாக இருந்தால் கூட அதை வந்து கரைச்சிரும். அப்படி ஒரு பவர் இருக்குங்க தூதுவளைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.